யாரோ வர்றாங்க, வரட்டுமே, அவரு விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆதரிக்க சொல்றீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல. விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரையாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பேன். அது அவ்வளவுதானே. எனக்கு வாக்கு தராம மக்கள் அவங்களுக்கு தந்தா பாராட்டு, அவருக்கு தராம எனக்கு தந்தால் நன்றி, அவ்வளவுதானே. தம்பி விஜய் போல ஒரு அசாத்திய திறமை உள்ள ஒரு கலைஞர். பாடுவாரு, ஆடுவாரு, நடிப்பாரு, அவரே கதை எழுதுவாரு, இயக்குற திறன் இருக்குது, இசையமைக்கிற திறன் இருக்குது. அவன் சிறு வயதிலிருந்தே அதிலே ஊறி போன ஒரு இளைஞர். தம்பி எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு ஆளே எல்லா பக்கமும் சண்டை செய்ய முடியல. அப்ப அவர் வந்தா இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும். அதனால அவர் வரணும். அதுக்கான முயற்சி இதெல்லாம் ஒரு இதுதானே. இப்ப இது வரும்போது இப்ப நாங்க தொடக்கத்துல இருந்தே செஞ்சோம். இயக்கமா இருக்கும் போதுல இருந்து அவர் இப்ப வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக இதெல்லாம் செய்யறாரு. அதை வரவேற்று பாராட்ட வேண்டியது. நான் யாரையும் ஆதரிக்கிறது, தம்பிதான் என்னை ஆதரிக்கணும். நான் எதுக்கு அவர் ஆதரிக்கணும்? நான் ஒரு தனித்த பேரியக்கமா வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கனவு இருக்கு. அவருக்கு இன்னைக்கும் மதிப்பு இருக்கு. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர். தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 150 கோடி அவருக்கு சம்பளம். 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்கு. அதை பொருள்படுத்தாம வர்றாருன்னா சரி, வரவேற்க வேண்டியது. தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு. அதுல போராடுறதுக்கு நிறைய தலைமைகள், கட்சிகள் தேவைப்படும். ஒருவேளை அரசியலுக்கு வந்தாலும் அவரோட இணைந்து பணியாற்றுங்க, நீங்க ஏதாவது அழைப்பு விடுப்பீங்களா? அவர் எனக்கு யாரு துணையும் தேவையில்லை. அவன் என் தம்பி. நான் என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏண்டா இந்த மாதிரி பேச்சலைற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு வரும். யாரும் வான்னு உன்னை கூப்பிடலையே. எதுக்கு வர்ற? என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை.